ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டான பிளாக் பார்க்கலாமா வாங்க. ஸோ இது வந்து மிட் நைட்டில் எடுத்தது. ஸோ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் பசிச்சுது. நைட்டில் எனக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். சாக்லேட்டு இல்லை காஃபி இல்லை ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ணுன்னு வந்து கிரேவிங்ஸ் வரும். அது ஏன்னு எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அது என்னால் மாற்றிக்கவும் முடியல. ஸோ காஃபி ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். ஸோ இது காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க ட்ரை பண்ணோம். பிகாஸ் வந்து அப்போ குடித்தாதான் வந்து தூக்கமே வந்து நல்லா வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சில டைம் வந்து நைட் டைம் வந்து இந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா டெய்லி ஃபாலோ பண்ண முடியாது. டெய்லி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்ன ரொட்டீன் காமிக்கிறேன். இது வந்து கார்னியர் பிரைட் கம்ப்ளீட். ஸோ இது வந்து சீரம். ஸோ இது வாங்கியிருந்தேன். நான் வந்து அங்கே இருந்தப்பமே வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஊரில் இருந்தப்போமே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா நம்மளுக்கு பிளாக் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நான் காலேஜ் டைமில் வந்து கார்னியர் பிரைட் பியூட்டி க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து சீரம் யூஸ் பண்ணுறது. ஸோ சீரம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கலர் பார்த்தாவே நல்லா பிரைட்டாக இருக்குல்ல. நான் இது வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணல. பட் வந்து கொஞ்சம் தான், ஒரு 2-3 டைம் தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு தெரியல. பட் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நல்லா வந்து கொஞ்சோன்னு எடுத்து அதை அப்படியே வந்து கையில் வந்து 2 கையிலையும் ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். ரொம்பலாம் போடணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சோன்னு போட்டாவே வந்து நல்லா ஃபினிஷ் கொடுக்கும். நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து நல்லா பிளாக் மார்க்ஸ் இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த கருவளை மட்டும் வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த லைட்டாக அந்த இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இதோட ரேட் வந்து 160 என்னமோ நினைக்கிறேன். உங்களுக்கு நான் காமிச்சேன், பட் வந்து அது கிளியராக தெரியல. ஸோ இதில் அதான் போட்டிருந்தது 6 டைம்ஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னியரில் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் திங்குன்னு மனசில் பட்டது வந்து லெமன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெமன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. லெமன் வந்து நம்ம வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு தெரியும். க்ளீனிங்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது வெசல்ஸ்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு. இல்லை இப்போ லெமன் ஜூஸில் வந்து குங்குமம் கலந்து பாருங்களேன். அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொடுக்கும். அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டன் ஆயிரும், அதே நேரத்தில் வந்து திக்காக பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து ஸ்கின்ல யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இது வந்து நைட்டு சீரம், நைட்டில் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி, அந்த மாதிரி சீரம் இது. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குதுன்னு. எனக்கு வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணால் ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த நாளைக்கு வந்து நான் வந்து சன்னா ஊற வச்சுருக்கேன், இப்போ சுண்டல். ஸோ நைட்டில் தான் ஊற வைப்பேன். காலையில் சமையல் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்களா டைமில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து அந்த சன்னா வச்சு ஒரு குருமா வாட்டை பண்ணியிருக்கேன். இதில் வந்து தேங்காய், அப்புறம் வந்து சோம்பு ஒரு ஸ்பூனு, அப்புறம் கசகசா ஒரு ஸ்பூனு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். பட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து வாய்ஸ் கிளியராக இல்லை, நானும் சமையல் பண்ண ட்ரை பண்ணேன், ஸோ கிளியராக வாய்ஸ் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க, ஒரு ஸ்பூனு.
அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நைட்டில் ஊற வச்ச அந்த சுண்டல் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு சாதம் வச்சுருவேன் எப்பயுமே, அதுக்கப்புறம் தான் குழம்பு பண்ணுவேன். ஏன்னா அதுக்குள்ளே அது வெந்துடும் அதனால். ஸோ நம்ம இந்த சன்னாவெல்லாம் போட்டாச்சா, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு பொடி, மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பால் வந்து காய வச்சிட்ருக்கேன். எப்பயுமே வந்து இந்த டைமில் வரும், அதனால வந்து காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த சுண்டல் குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம சுண்டல் அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு 4 to 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஈவினிங் டைம் எடுத்தது. ஈவினிங் டைம் வந்து டாடா படம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்துக்கிட்டே வந்து சப்பாத்திக்கு வந்து பிசைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து டாடா படம் வந்து பிடிக்கும், நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து சப்பாத்திக்கு வந்து பிசைஞ்சிட்டு இருந்தேன். இது வந்து அதுக்கு முன்னாடி சாரி இது வந்து நான் வந்து பூரி செய்யறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். நான் வந்து சின்ன சின்ன பீஸாக பிடிக்கிறத பார்த்துட்டு தான் எனக்கு வந்து இது வந்து பூரி செய்கிறேன்னே தோணுச்சு. ஏன்னா நான் வந்து பூரிக்கு தான் பிசைஞ்சிட்டு இருந்தேன் மாவு. ஸோ பூரிக்கு தான் வந்து அந்த சன்னா மசாலா குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சைடில் வந்து பூரியும் செஞ்சுட்டேன். ஸோ இந்த குழம்பு ஊற்றி பூரி வச்சு சாப்பிட போகிறோம். இது வந்து மார்னிங்க்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. வெளியில் வந்து கோலம் என்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து சின்ன சின்ன கோலம் தான் போட முடியும், அதனால் வந்து சின்னதாக தான் ஒரு கோலம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ஸ்கூல் டே ரொட்டீன் மார்னிங். இது நான் உங்களுக்கு என்றைக்குமே வந்து ஸ்கூல் டே ரொட்டீன் மார்னிங் வந்து நான் காமிச்சதில்லை, ஏன்னா அவசரமாக களை போடணும் அப்படின்னுக்காக. சன்னுக்கு வந்து சைக்கிளை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இங்கே சைக்கிள் வந்து நிறையா வச்சுருப்பாங்களா, அதனால வந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து எடுத்து ரெடியாக வச்சிட்டோன்னா சன் ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் தான் போவார். ஸோ நான் வந்து கூட போவேன். நான் வந்து பேக்கு லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு போவேன். சன் வந்து சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறம் அவர் வந்து தனியாகவும் அவருக்கு வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக தெரியும், ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் தான், அதனால வந்து ஈஸியாக போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஈவினிங் டைம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து க்ரீம்லாம் போட்டுட்டு வந்து பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன். தலையில் எண்ணெய் தேய்ச்சி பின்னியாச்சு. ஸோ கிளம்பியாச்சு. எப்பயுமே ஒரு ரெடி லுக் வந்து க்ரியேட் பண்ணிடணும், அப்போ தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு எப்பயுமே அந்த இது பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் என்னோடய ப்ரேயர்ஸ் டைம் தான். இந்த டைம் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருவேன் நான் எப்பயுமே சாமி கும்பிட்றதுக்கு, விளக்கு பொறுத்துறதுக்கு. இங்கே வந்து இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய பேர் வந்து ஈவினிங் டைமில் வந்து சாமி கும்பிட்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. மார்னிங் டைம் வந்து நம்மளால் வந்து அவசரமாக வந்து பண்ண முடியாதுன்ட்டு ஈவினிங் டைம் தான் பண்ணுவாங்க முக்கால்வாசி. எனக்கு அதுதான் வந்து பெஸ்ட்டாக நான் வந்து முதலேருந்து பண்ணிகிட்டு இருந்தது. இப்பயும் எனக்கு வந்து ஈவினிங் டைம் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ விளக்கெல்லாம் பொறுத்துட்டு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட கண்ணை மூடி யோசித்து பார்த்தா அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கூட வந்து டைம் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வீட்டில் விளக்கு பொருத்தணும். ஸோ அந்த டைம் வருது, அதனால் வந்து இந்த இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ
முடிஞ்ச அளவுக்கு நம்மளை வந்து இந்த விஷயத்தில் வந்து ஈடுபடுத்திக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லைன்னா பழக்கப்படுத்திக்கோங்க. நல்லது, உங்கள் மைண்டுக்கும் நல்லது, அதே நேரத்தில் வீட்டுக்கும் நல்லது. வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து மறக்காமல் செய்யுங்க. ஒன் டைம் வந்து எங்கள் அம்மாட்ட கூட, எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்களா, அப்போ வந்து நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், மாதிரிலாம் நீ கோயிலுக்கு அதிகமாக போகிறதில்ல இல்லைம்மா, கோயிலுக்கு போயிட்டு வாம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா கேட்டுட்டு அதே மாதிரி தான் போனாங்க. எங்கள் அம்மாவே மறந்துட்டாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப பக்தியாக கும்பிடுவாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க. இப்போ ரீசெண்டாக கோயிலுக்கே போகாமல் இருந்தனால வந்து ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. நான் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதான், அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி இல்லை பத்தி இந்த மாதிரி ரெண்டில் ஏதாவது வந்து பொறுத்துங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பூ சாமிக்கு வச்சு கும்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிரசாதம், அடுத்து வந்து பிரசாதம் வந்து எதுனாலுமே வந்து கைப்படாமல் டேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பிரசாதம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லது. நான் வந்து பிரசாதம் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ண முடிஞ்ச அளவுக்கு தான் வைப்பேன். தனியாக இப்போ செஞ்சு நான் வைக்கிறதில்ல, அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம பிரசாதம் செஞ்சு வைக்கிறதா இருந்தால், பட் வந்து அது மாதிரி செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் வாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் இடுறப்போ அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, நான் விபூதி சாப்பிடுவேன்னு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன் நிறைய டைமு. அது வந்து அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். பட் வந்து நெத்தியில் இட்டுக்கிறப்போ வந்து அது ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபீல் உங்களுக்கு யாருக்கா இருந்ததுன்னா சொல்லுங்கள் மறக்காமல். இதே மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம்னு உட்கார வச்சு சன்னை வந்து மெதுவாக சொல்லித்தரது தான் விஷயம். ஸோ அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவரை சொல்லி கொடுக்க வைக்கிறது இருக்கே, அது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. அவர் உட்கார மாட்டார், இங்கிட்டு நடப்பார், அங்கிட்டு நடப்பார். ஸோ சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு இது வந்து ஒரு நைட் எடுத்தது, வாங்க பார்க்கலாம். 11 ஆகுது. ஸோ இந்த டைமில் நைட் இத்தனை மணிக்கு தான் நான் வந்து கொஞ்சம் வந்து தூக்கம் வர வரைக்கும் கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது, இல்லை ஏதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வந்து பண்ணுறப்போ வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கும். அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும்னா, யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன், ஏதாவது சேனல்ஸ் பார்ப்பேன், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். அப்புறம் என்னோடய காஃபி டைம். இப்போ என்னோடய காஃபி டைமோட ஒரு சீக்ரெட்டான மேட்ரு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அது என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னு பார்க்கலாமா? யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, பட் வந்து ஸோ அது என்ன விஷயங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். பட் இந்த விஷயத்தை வந்து நீங்களும் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் யாருமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது ரொம்ப பேடான விஷயம். நம்மளோட பல்லுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு வரும். ஸோ ரொம்ப நான் இது பண்ண விரும்பலை, வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. ஸோ அது என்னன்னா, இது வந்து சில்க்
சில்க் மவுஸ் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பிடிச்சிருந்தது. அந்த சாக்லேட்குள்ளே வந்து இந்த இது இருக்க மாதிரி. ஸோ வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கல, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் டைம் எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போது வந்து ஒரு டைரி மில்க் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து சின்ன சாக்லேட்லாம் சாப்பிட்டா வந்து அந்தளவுக்கு வந்து லெவல் வந்து குறையும் எனக்கு தெரியல. பட் இது வந்து பெரிய சாக்லேட்டு. இந்த ஒரு ஹோல் சாக்லேட் சாப்பிட்டா தான் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயிரும். அதுவுமே வந்து வெறும் சாக்லேட் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றப்போ வந்து நல்லாயிருக்கும். இதோட ரேட் சொல்லிடுறேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருப்பீஸு. ஒரு சாக்லேட் சாப்பிட்றதுக்கு 100 ருப்பீஸ் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு யோசிக்காதீங்க. எப்போல்லாம் முடியுதோ ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு மனசு வந்து இறுக்கமாக இருக்க மாதிரி. ஸோ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மனசு வந்து எல்லாருமே வந்து ஹார்ட் நெஞ்சில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. மனசு வந்து நம்மளோட ஹெட்டில் தான் இருக்குது, தலைக்குள்ளே தான் இருக்குது. அது ஒரு பகுதி. ஸோ நம்ம மனசு வந்து எப்பயாவது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி, எதுவுமே வந்து பிளாங்கான மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை நாளைக்கு நான் மார்னிங் மீட் பண்ணுறேன். பாய். இப்போ என்னோடய டைம்.